கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். நான் இன்று காலையிலே ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்து தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை குறித்து வாசிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. அதை வாசிக்கும் போது சில விஷயங்கள் என்னோட இருதயத்தில் கர்த்தர் ஏவினபடினால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இதோட பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் எகிப்தியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதற்காக நிறைய வாதைகளை அனுப்பினார். நிறைய காரியங்களை ஒவ்வொன்றா செஞ்சுட்டே வந்தார். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டபடியினால ஜனங்களை வெளியிலே கொண்டு வரதுக்கான கடைசியான ஆயுதத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அது அவருடைய ரத்தம். அதாவது எப்போ சிலுவையில் கர்த்தர் மரித்தாரோ அதுக்கு முன் மாதிரியாக ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே பேசுவார். 12:7 சொல்லுகிறது யாத்திராகமும், அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து, 11வது வசனம், அதை நீங்கள் எப்படி புசிக்கணும், இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் அந்த ரத்தத்தை எடுக்கணும், அந்த ஆட்டுக்குட்டியோட வயது எப்படி இருக்கணும், அதை எப்படி செய்யணும்னு எழுதிட்டு அதை எப்படி புசிக்கணுமா, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாக புசிக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. தீவிரமாக அதை புசிக்கணும் அப்படின்னு எழுதும்போது அது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிடும்போது யாராவது தடியை கையில் பிடிச்சிட்டு செருப்பு போட்டுட்டு சாப்பிடுவாங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்போ அவர் என்ன அர்த்தம் சொல்ல வரார் அப்படின்னா, ரெடியாக இருங்க, எனி டைம் நீங்கள் கிளம்ப வேண்டி வரும் அப்படின்றதுக்கு அடையாளமாக நீங்கள் பாதரட்சியை போட்டுக்கோங்க, கையில் தடியை பிடிச்சிக்கோங்க, இப்படி எல்லாமே கரெக்டாக ரெடி ஆகிட்டு அப்படி தீவிரமாக அதை புசிச்சு எப்படா கிளம்புவோம், எப்படா நம்மளை போக சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விதத்தில் பண்ண சொல்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 12:12 சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். என்ன சொல்ல வர்றாருன்னா, நைட்டு ஃபுல்லாக எகிப்து தேசம் ஃபுல்லாக கடந்து போயிட்டு இந்த நைட்டில் மனுஷன்லேருந்து மிருக ஜீவங்கள் வரைக்கும் எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் பார்ன் முதற்பேரான அனைத்தையும் அதம் பண்ணி சாகடிச்சிடுவேன். அப்படி பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன்றார். இப்படி செய்யறதுனால எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன்னா, எகிப்தில் தேவர்கள் இருக்கிறவங்க எதுவுமே கடவுளோட பிள்ளைகள் கிடையாது, எகிப்து கடவுளோட ஊரும் கிடையாது. அந்த தேவர்கள் மேலே நீதியை செலுத்தும் போது நானே கர்த்தர் என்று புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாரு. இதுல ஒரு வசனம் அடுத்து 13வது வசனம் 12:13 சொல்லுகிறது, நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும், அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த ரத்தத்தை நிலைக்கால ரத்தத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுவாராம், கடந்து போயிடுவாராம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு கடந்து போவார்ன்ற அர்த்தத்தில் இதை சொல்லலை, நம்மளை காப்பாற்றுறதுக்காக இவர் கடந்து போகிறாராம். எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இதை கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த தேசத்தில் நிறைய எகிப்தியர் இருக்கிறாங்க, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் எல்லார் வீடுமே இஸ்ரவேல் ஜனங்களாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஒரு கோசைன் நாட்டை கொடுத்து அது நல்லா வரும்போது 70 பேராக வந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆகிட்டாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள்னு எழுதியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த வீடுகள்லையோ இல்லை ஒரு 4 வீடு தள்ளி ஒரு எகிப்தியனோ இருக்கலாம், சொல்ல முடியாது. அதுக்காக பக்கத்தில் எல்லாருமே இவங்களே இருக்கும்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா இஸ்ரவேலரும் விசுவாசிகளாக இருப்பாங்களா ஆண்டவர் மேலன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே இயேசுவை 100க்கு 100 அவர் ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் வேத வார்த்தைகள் அத்தனை சத்தியமாக விசுவாசிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே 100க்கு 100 கிடையாது. அப்படி இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமே. அப்போது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எல்லாருமே விசுவாசிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, ஆண்டவரோட பிள்ளைங்களையும் சேர்த்து ஆண்டவரோட பிள்ளைங்களை தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது
அங்கே இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லாருமே நிறைய பேர் முணுமுணுத்தார்கள் எழுதியிருக்கிறது. மோசையை கூப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நிறைய காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியரை அதம் பண்ணுவேன், இஸ்ரவேலரை காப்பாற்ற விடுறாரு. அப்போ இஸ்ரவேலரில் இருக்கிற நல்லவங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, விசுவாசியாதவங்க, மோசையை கஷ்டப்படுத்தினவங்க, முறுமுறுத்தவங்க எல்லாரையுமே காப்பாற்றுறேன். நான் அதுக்கு ஒரே காரணம் அந்த ரத்தம் தான். அப்போ அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கிறது. ஏன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறது, ரத்தத்தை சிந்த போகிறதுக்கு அடையாளமாக இருக்கிறபடினால அவர் சொல்கிறாரு, என்னுடைய ரத்தத்தை நான் பார்க்கும்போது நிலைக்காலையும் அந்த வாசற்படியின் மேல் சட்டத்திலையும் பார்க்கும்போது நான் அதை கடந்து போயிடுவேன். உங்களை ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன், உங்களை நான் அழிக்க மாட்டேன், அதுதான் எனக்கு அடையாளம்னு சொல்கிறாரு. சரிங்க, இப்போ ஒரு வீடு இருக்குது, அடுத்த வீட்டில் ஒருவேளை ஒரு எகிப்தியர் இருந்தார்னா என்ன ஆச்சரியம், இந்த வீட்டில் இஸ்ரவேல் வீட்டில் ஒரு ஓலம் இருக்க, ஒரு பிரச்சனை இருக்க, ஒரு வியாதி இல்லையா? அடுத்த வீட்டில் ஒருவேளை எகிப்தியர் இருந்தான்னா கரெக்டாக அவனோட தலைச்சன் பிள்ளையை சாகடிச்சுக்காராம். அதாவது காவல் கிடங்கில் இருக்கிற அந்த ஜெயிலில் இருக்கிறவனோட தலைச்சன்லேருந்து ராஜாவோட அரண்மனையில் இருக்கிற தலைச்சன் வரைக்கும் எல்லாமே ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மனுஷங்க எல்லாரோட தலைச்சன்களையும் கொள்றாருன்னா அது கரெக்டாக அந்த தலைச்சன்களை கொள்றதுக்கு அந்த தூதனை கர்த்தர் அனுப்புகிறாரு. அப்போ எப்படி அவன் அவ்வளோ கரெக்டாக பண்ணுவான்றது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இன்னொன்று, அடுத்தடுத்த வீடுகளில் ஒருவேளை எகிப்தியன் இருக்கான், ஒரு அடுத்த வீடு இஸ்ரவேல் இருக்கான். அப்போ எப்படி அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கோ? கரெக்டாக அந்த வீட்டு நிலைக்கால ரத்தத்தை பூசும்போது கடந்து போயிடுவானா. அப்போ எவ்வளோ பார்த்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காகவும், இன்னொன்று எகிப்தியரில் ஒத்தனை கூட விட்டு வைக்கக்கூடாதுன்றதுக்காகவும், எகிப்து தேவர்கள் மேல் நீதியை சரி கட்டுறதுக்காக இந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருப்பாருன்னா யோசிச்சு பார்க்குறேன் நான். ஒரு வீட்டில் 2 பேர் கொடுத்தன இருக்காங்களோ, ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்களோ, இப்போ மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் இருக்காதப்போ ஒருவேளை அப்போ என்ன மாதிரி வீடுங்களாக இருக்கும்? பக்கத்தில் யாராவது ஒரு எகிப்தியர் நடுவில் வந்திருந்தான்னா அவனை மட்டும் விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற வீட்டை எப்படி பாதுகாத்திருப்பாரு? எனக்கு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஒரு ஆண்டவர், அவரோட திட்டமும் தீர்மானமும் ரொம்ப 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 பெருசு. 12:23 சொல்லுது யாத்திராகவும், கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற் சட்டத்திலும் வாசலில் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை அந்த வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். சங்காரக்காரன்றது ஏஞ்சல்ஸ் தூதர்கள் அனுப்பியிருப்பார். அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார், எங்கே ரத்தம் இருக்குதோ அங்கே நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த ரத்தத்தை அவங்க ஒரு ஆண்டவர் நம்மளை காப்பாற்றவர் நினச்சி பண்ணார். ஆமாம், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணின்னு இருக்காரு, இது வரைக்கும் அவரையோ ஒன்றா பண்ணுறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஏதோ மோசை வந்து சொல்லிட்டு போகிறான் அப்படின்றதுனால அவங்க தடவினாங்களா, இல்லை நிஜமாவே நம்ம போயிடுவோம் நினச்சி தடவினாங்களா, இல்லை மோசை சொல்கிற பேச்சை கேட்டு தடியை கையில் பிடிச்சிட்டு செப்பலை காலில் போட்டுட்டுலாம் பண்ணாங்களா? எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லா இடத்துலையும் முரட்டாட்டமான ஜனங்கள் இருக்கிறாங்க, இப்பயும் இருக்காங்க, அப்பயும் இருந்தாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறதுன்னு சொல்ல வர. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அதாவது சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியின் நிழலுக்கே இவ்வளோ வேல்யூ இருக்குது. நம்மை காப்பாற்றுகிறதற்காக கர்த்தர் செய்வார் என்றால் நிஜத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன் நம்ம திரும்ப திரும்ப இந்த ரத்தத்தை குறித்து நம்ம கிறிஸ்தவர்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம், அழுத்துறோம்? ஏன் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறோம்? வெறும் ரத்தத்தில் வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட அற்புதங்கள் இருக்கிறதுன்றதை ஏன் சொல்கிறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா லேவியராகவும் 17:11, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இப்போ பிளட்டை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு பிரச்சனைன்னா உடனே ரத்தம் தான் கொடுக்கும். ரத்தத்தில் மட்டும்தான் உயிர் இருக்குது. அதனால தான் கடைசி சொட்டு ரத்தம் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுது. அப்படி இருக்கும்போது மாம்சத்தின் உயிர், இந்த மாம்சமாக இருக்கிற எல்லாவற்றுக்குமே உயிர் வந்து ரத்தத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த ரத்தம் வந்து அவ்வளோ முக்கியம். அதில் தான் பாவ மன்னிப்பு இருக்கிறதுன்னு அதாவது இது வந்து ஓல்டு டெஸ்ட்மெண்ட். சரி, நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 26:28 சொல்கிறாரு, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அவரோட ரத்தம் இது அப்படின்றது அடையாளமாக இருக்கிறது தெளிவாக சொல்கிறார். இப்போ நாம் அவரோட ரத்தத்தினால தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாம் நீதிமான்கள் ஆக முடியாது. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனதார அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவைக்கு போனார்.
நம்மளுக்கு அவரோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். நம்மளை பாவம் எல்லாத்தையும் மன்னித்தார். நமக்கு பதிலாக அவர் மரித்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி அவரை நாம் விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்மளோட சுய நீதியினாலேயோ நான் செய்த தான தர்மங்களாலேயோ என்னோட நல்ல காரியங்களாலேயோ நான் நீதிமான் ஆக முடியாது. அப்படி நான் அதை வைத்துக்கொண்டு நான் நீதிமான் சொன்னேன்னா, ஒரு நாள் ஜெபித்தேன்னா சந்தோஷமாக இருப்பேன், ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா எனக்கு குற்ற உணர்ச்சி கொள்ளும். ஏன்னா நான் நீதிமான் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரத்தத்துக்கு இவ்வளோ வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லி ரோமர் 5:9 சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எப்போ நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதே, அவர் தான் கடவுள் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே, உங்களுக்காக அவர் சிலுவைக்கு போனார், இப்போ வாழுகிறது நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவெடுக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அதாவது பாவிகளாக இருந்த நம்மையே நம்முடைய சொந்த ரத்தத்தினால அவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கி நீதிமான் ஆக்கி இருக்கும்போது, நல்லவர்களாக இருக்கிறது இல்லைங்க, பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறதுனால, அதுவே செய்யும்போது கோபாக்கினைக்கு நீங்களாக்கி அவர் நம்மை ரட்சிப்பது எவ்வளோ கேரண்டி, எவ்வளோ நிச்சயம் அப்படின்னு ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்கிறார். அப்படின்னா என்ன புரிகிறது நமக்கு? ரட்சிப்பு நமக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கோ, நம்மளை நியாயம் தீர்க்கறதுக்கோ, நான் கோபாக்கினைக்குள்ளே நம்மளை கொண்டு வரத்துக்கோ, நம்மளை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை. நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டீங்கன்னாலே அப்போது கோபாக்கினைக்கு நீங்களாகி நம்ம அவர் ரட்சிக்கிறது அதிக நிச்சயம். அது எவ்வளோ கேரண்டியான ஒரு வசனம் பாருங்கள். நீங்கள் எப்போ ஆண்டவரை ஏற்றுட்டீங்களோ அப்போவே நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கான அடையாளங்கள் இருக்கிறது. கோபாக்கினைக்கு நீங்களாக்கி விட்டார் நம்மளை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், அவர் கொல்லுவார், குத்துவார், அடிப்பார், நியாயம் தீர்ப்பார், அதை பண்ணுவார், இதெல்லாமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். என்னைக்கு ஏற்றுக்கொண்டுட்டீங்க அன்னையிலேருந்து நியாய தீர்ப்பு உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் சொல்கிறார் 12:24 எபிரேயர் சொல்கிறாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இனிமே வரலங்க, வந்து சேர்ந்தீர்கள்னு சொல்கிறாரு. இனிமே வர போறீங்கன்னு சொல்லலை. இது எப்போ சொல்கிறாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எபிரேயருக்கு எழுதின நிறுவனமாக அவர் பவுல் தான் எழுதியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் மரித்து இன்னைக்கு 2024 வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்போவே வந்து சேர்ந்தீர்கள்னு ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் இயேசுக்கிட்ட எப்போ வந்துட்டீங்களோ அப்போவே நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமா, ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசும். இது தெரியுமா உங்களுக்கு? என்னைக்காவது நீங்கள் அதை பற்றி தியானிச்சிருக்கிறீங்களா? ஆபேலோட ரத்தம் பேசுதான். என்ன பேசுது? நான் ஒன்றுமே தப்பு செய்யலை, என்ன காயின் கொலை பண்ணிட்டான், இந்த ரத்தத்துக்கு நீங்கள் எப்போ பழி வாங்குவீங்க, நான் இதுவே பண்ணலையேன்னு சொல்லி ஆபேலோட ரத்தம் பேசுறதுனா, அந்த ஒரு பாவம் செய்த, அதாவது பிறக்கும் போதே ஆண் பெண்ணுக்குள்ளே வரும்போதே பாவத்திலேருந்து தான் பிறக்கிறோம்னு நமக்கு தெரியும். அந்த ரத்தமே பேசுமானால் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்களேனா, அவனை கம்பேரே பண்ண முடியாது. அதோட இயேசுக்கு ரத்தம் பேசுன்றது கட்டாயமாக இருக்கிறது. அந்த ரத்தம் நன்மையை மட்டும்தான் பேசுமா. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நான் நல்லது பேசுவேன், நீங்கள் கெட்டது செஞ்சீங்கன்னா கெடுதல் பேசுவோம். அப்படி இல்லை, நன்மையானவைகளை மாத்திரமே பேசுகிற தெளிக்கப்படுகிற ரத்தம். ஏன் தெளிக்கப்படுன்னு சொல்கிறாருன்னா, அன்றைக்கி நிலைக்காலில் வாசற்படியிலையும் அந்த ரத்தத்தை தெளித்து அந்த சங்காரக்காரன் வராதபடி பார்த்துன்றதுனால அவர்களுக்கு புரியும் விதமாக அது சொல்கிறாரு. தெளிக்கப்படுகிற ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே, எப்போ விசுவாசிச்சிங்களோ அப்போயே வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு உறுதி ஒன்று கிடைக்கிறது. நீங்கள் அவர் ரத்தத்தினால் நீதிமானாக இருக்கிறீங்க, கோபாக்கினைக்கு நீங்களாக்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த விதத்துலையும் நியாய தீர்ப்பு கிடையாது நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது. ரெண்டாவது, அந்த ரத்தத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ வந்துட்டீங்கன்னாலே நன்மையானவைகளை பேசுகிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது, பிதாவினிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என்னோட பிள்ளைங்க, ஆண்டவர் எப்போ நீங்கள் எடுத்துட்டீங்களோ அப்போ பிதா வந்து உங்களையும் கிறிஸ்துவோடு கூட சேர்த்து பார்க்குறாரு.
ஏன்னா அவரோட கூட இருக்கும்போது, ஐக்கியமாக இருக்கும்போது, அவரோட நாமத்தினால பிதா கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. தைரியமாய் ஆண்டவர்கிட்ட போகிறதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்றைக்கோ நம்ம பாவத்தை மன்னிச்சாச்சு, என்றைக்கோ ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணும்போது பாவ மன்னிப்புக்காக மட்டுமே அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணாதீங்க. அந்த ரத்தத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ரத்தத்தில் பாவம் இல்லை. அது மனுஷன் மூலமாக வந்த ரத்தம் இல்லை. அது நேர தேவனுடைய ரத்தம், பரத்திலிருந்து நேராக வந்தது. அது பரிசுத்த ஆவியினாலே உருவானது மரியாளோட வயிற்றுல. அதனால் அந்த ரத்தத்தில் கலப்பு இல்லை, பாவம் இல்லை. மனுஷன் மூலமாக அந்த ரத்தம் வரவில்லை. அதனால தான் அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கிறது. அவரை எந்த நாள்லையும் அப்படிப்பட்ட பாவமில்லாத ரத்தத்தை ஒருவனாலும் சாகடிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக ஒருத்தராலும் சாகடிக்க முடியாது. அவர் தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்தபடினால தான் மரித்தாரே தவிர, அந்த ரத்தம் பாவம் செய்யாததுனால அவரை ஒருத்தராலும் சாகடிக்க முடியாது. ஆனால் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே ஒப்பு கொடுத்தபடினால தான் அவர் மரித்தார். அதனால தான் பிதாவிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார்னு எழுதியிருக்கும். அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் மரித்தார். இல்லைன்னா அவர் மரிக்க முடியாது. ஏன்னா பாவம் இல்லாத ரத்தம். பாவத்தினால தான் மரணம் வருகிறதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பாவமே இல்லாதப்ப மரணம் வர முடியாது. ஆனால் நமக்காகவே மரித்தார். அந்த அளவுக்கு நமக்கு எந்த யோகியதையுமே இல்லை. நாம் நல்லவர்கள் கிடையாது. நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆனாலும் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் நம்மளே அன்பு கூர்ந்தபடினால அவருடைய சாயலாக நம்மை படைத்து நமக்காகவே பூமிக்கு வந்து நமக்காகவே மரித்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதனால தான் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய தரித்திரங்கள், நம்முடைய நோய்கள் சகலத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஏனென்றால் அந்த இரத்தத்திலே பாவம் இல்லை. அதனால தான் உலகத்தில் எந்த இரத்தத்துக்கும் அந்த இரத்தம் ஈடாகவே முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்னு நம்ம பாடும்போதோ நம்ம அறிக்கை பண்ணும்போதோ அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மளுக்குள்ள வருகிறது. அதனால தான் வியாதிகள் மறைகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, எல்லா விதமான சாபங்கள் மறைகிறது, உங்களோட போராட்டங்கள் மறைகிறது, உங்களோட தரித்திரங்கள் நீங்குகிறது. அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் அந்த ரத்தம் தான் காரணம். அதனால் நீங்கள் அனுதினமும் அந்த ரத்தத்தை குறித்து தியானிக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் எனக்கு சொன்னதில்லை, இந்த நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரத்தத்தை குறித்து நான் தியானிக்கிறேன். அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம், ஏன் அந்த ரத்தினால் நமக்கு வல்லமை வருகிறது, அதற்கு காரணம் என்ன, எப்படிலாம் கர்த்தர் அந்த ரத்தத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். நம்மளுடைய பாவங்கள் எப்படி ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா அவர் நமக்காகவே மரித்தார். அந்த அந்த தழும்புகளால் நம்ம சுகமாக இருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த சிலுவை குறித்து தியானிங்க, அவர் ரத்தத்தை குறித்து தியானிங்க. ஆசீர்வாதம் தேடி வரும் உங்களை. அதனால் ஏதோ பாவ மன்னிப்புக்கு மட்டும் அந்த ரத்தம் கொடுத்துருக்கிறாருன்றதுனால அந்த ஒரு நிமிஷம் மட்டும் அந்த ரத்தத்தினால கழுவுங்க, என் பாவங்களை மன்னிங்கன்றதோடு நிறுத்தாதீங்க. அந்த ரத்தத்துக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தை குறித்து தியானியுங்கள். அந்த ரத்தத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். உங்களோட வியாதியில், பலவீனங்கள், உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில், உங்களோட லிமிட்டுக்கு மேலே, அதாவது உன் திராணிக்கு மேலே ஏதாவது பிரச்சனைகள் உங்களை தாக்குமானால், என்னால் இது முடியலை, எனக்கு இது இம்பாசிபிளாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதில் ஆண்டோட ரத்தத்தை பேசுங்க, ரத்தத்தை அனுமதியுங்கள். அந்த ரத்தத்துக்குள்ள அந்த பிரச்சனையை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போய் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நான் இப்படி ஆண்டோட ரத்தத்தை அநேக விஷயங்களில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னால் முடியாத போது, என்னால் இது இம்பாசிபிள் ஆண்டவர், எனக்கு திராணி இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில விஷயங்கள் அப்படி நடக்கும்போது, ஜெபத்துக்கு பதில் தாமதமாகும் போது, இல்லை வியாதி, வேதனை, எந்த காரணங்களாலேயும் மன வருத்தங்கள், சஞ்சலங்கள் இருக்கும்போது எல்லாம் ஆண்டோட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அதில் பேசுவேன். அந்த ரத்தத்துக்குள்ள அந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது மெய்யாகவே அற்புதம் நடக்கிறது என்பதை நான் என்னோட வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கும் இந்த ஆலோசனை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இதை சாதாரணமாக இதை எடுக்காதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறித்து தியானியுங்கள். அற்புதங்களை கட்டாயம் பெறுவீர்கள் என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை. அதனால இன்னும் கூட அநேக வாசனங்கள் ஆண்டவர் ரத்தத்தை குறித்து இருக்கிறது, சிலுவை குறித்து இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.